எத்தனையோ வெரைட்டியில் மேகி செஞ்சு சாப்பிட்ருப்பீங்க. நான் செய்கிற போல் நீங்கள் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக எல்லாரும் கேட்டு விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க மேகி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். நான் சுபஸ்ரீ. வெல்கம் டு சுபா குக்கரி. இன்றைக்கி நான் ஒரு 4 பாக்கெட்டில் மேகி செய்ய போகிறேன். இப்போ ஃபஸ்ட்டு மேகியை நம்ம வேக வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க மேகியை அது கூட சேர்த்துக்கலாம். மேகியை சேர்த்து ஒரு 70% வெந்தால் போதும். ஸோ அது போல் நீங்கள் வேக வச்சுக்கோங்க. பாருங்கள், இது போல் வெந்தால் போதும். இப்போ நம்ம மேகியை எடுத்து வடிகட்டி வச்சுக்கலாம். இப்போ மேகியில் உள்ள மசாலாவை நான் பிரித்து ஒரு பவுலில் கொட்டிக்கிறேன். இதை தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். வாங்க இப்போ மேகி செய்யலாம். இப்போ ஒரு கடாயில் 4 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு 4-5 பல் பூண்டை இது போல் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்து பூண்டு நல்லா பொரியட்டும். ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை இது போல் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்து எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இப்போது வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் 2 மீடியம் சைஸ் தக்காளியை இது போல் நான் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்து எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. நம்ம உப்பு சேர்க்குறப்ப வெங்காயம் தக்காளி சீக்கிரம் வதங்கி வரும். இப்போது நான் ஒரு 2 பச்சை மிளகாய் இது போல் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்து எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இந்த ஸ்டேஜில் நம்ம வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கலாம். ஒரு 4-5 பீன்ஸை இது போல் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நான் சேர்த்துக்கிறேன். கேரட் இருந்துச்சுன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. என்கிட்ட கேரட் இல்லை, அதனால் பீன்ஸ் மட்டும் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்து எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போது 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்து எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கிறேன். நம்ம காய் சேர்த்துருக்கோம் இல்லையா, அது வேகிறதுக்கு நம்ம ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாத்தையுமே நல்லா கலந்து விடுங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மேகி மசாலாவை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ மசாலா ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். இப்போ உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் முட்டை சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2 முட்டையை உடச்சி இது கூட சேர்த்துக்கிறேன். உடனே சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் எக் சேர்த்துக்கோங்க. லஞ்ச் பாக்ஸுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் எக் சேர்த்துக்க வேண்டாம். இப்போ முட்டையை நான் நல்லா கலந்து விடுறேன் மசாலாவோட. இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது நம்ம வேக வச்சுருக்க மேகியை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மசாலா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான், மேகி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான மேகி எல்லாரும் விரும்பி சாப்பிட்ற மாதிரி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மேகி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சுபா குக்கரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.